ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7வது நாள் பூஜை. காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு சாமி கும்பிட்றோம். அந்த சாமிகிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கிறோம். இந்த வேண்டுதல் நம்மளை நிறைவேறணும்னு. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சாமி கும்பிட போகிறப்ப சாமிகிட்ட என்ன ஒரு வேண்டுதல், கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். இப்போ எல்லாருமே வந்து எனக்கு வேண்டுதலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாமி, ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டா நான் சாமி இன்னும் நல்லா வைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாமி கும்பிடவே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை கண்டிப்பாக நம்ம நடந்தே தீரும். நான் நிறைய விஷயங்கள் என்னோட இன்னொரு வேறு ஒருத்தவங்களோட யூடியூப் சேனலில் கூட நான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டோரி, என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி கூட அவங்கள்ட்ட நான் போட்டிருக்காங்க. அவங்க அனுப்பிச்சுட்ருந்தேன், அவங்க போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ, நான் நிறைய நினச்சிருக்கேன். நிறைய என்னுடைய விஷயங்கள் நல்லபடியாகவே நடந்துட்டு வந்திருக்கு. எப்படின்னா நான் இப்போ என்னோடய தங்கச்சி கல்யாணம் ஆகணுன்ட்டு அதை வேண்டிகிட்டே இருப்பேன். அதை நான் நோட்டில் எழுதியிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியே அந்த இடத்துல நான் கல்யாணம் ஆகிறப்ப என்ன விஷுவலைசேஷன் பண்ணனோ அதே மாதிரி அந்த இடத்துல நிற்கிறேன். இதே மாதிரியே நமக்கு இன்னொன்று தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு நடந்திருக்கு. நான் அந்த சேரீயை வந்து அப்போ தான் கட்டணும், கல்யாணத்துக்கு தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சேரீ எடுத்த புது சேரீயை நான் வச்சுருந்தேன். இந்த கல்யாணத்துக்கு தான் கட்டணும், நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படி. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு இது வேணும், இது நான் வாங்கணும், இது நடக்கணும், இது அந்த இடத்துல நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வேண்டியிருக்கேன். அது கண்டிப்பாக நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் நடத்தி கொடுக்குறோம். அதை வந்து நம்ம சாமிகிட்ட இது நம்ம சாமி கும்பிட்றப்ப இப்போ என்ன நினைக்கிறோம், சாமி கும்பிட்றப்ப அதை நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம். அப்போ இதே நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ, நம்ம இப்போ காலைல எந்திரிச்சு சாமி கும்பிட்றோமா, கும்பிட வேண்டியது இல்லையோ, ஆனால் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நம்ம என்ன வேணுங்கிறத அதை கரெக்டாக இன்றைக்கி இன்னும் விசுவேஷன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். இது வந்து இது இல்லை மாய ஜாலமோ இதோ ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆனால் விஷுவலைசேஷன் பண்ணணும், நோட்டில் எழுதணும். அப்போ நோட்டில் எழுதுகிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது நன்றி எழுதுறது, இது எல்லாமே நம்ம செய்ய நம்மளுடைய மைண்டு வந்து நம்மளுக்கு அது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. அதனால் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை சிலவங்களுக்கு சாமி கும்பிட்டா தான் அது லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்கிற மாதிரி சாமி கும்பிட்றது. சிலவங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம எழுதுனா விஷுவலைசேஷன் பண்ணோம் அதுவே நடந்துடும். ஏன் சிலவங்க நல்லா சாமி கும்பிட்றோம், நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது, சிலவங்க சாமியே கும்பிட்றதில்ல அவங்களுக்கு நடக்குதுன்னா இதுதான் காரணம்.